கவர்மெண்ட் கரண்டோட ஒரே தொல்லையா இருக்குப்பா. திடீர்னு பில்லு ஜாஸ்தி ஆகுது, கம்மி ஆகுது. அட சார், நான் கவர்மெண்ட் கனெக்ஷனே கட் பண்ணிட்டேன். இருந்தாலும் இப்படி பண்றாங்க பாத்துக்குங்களா. பிரைவேட்ல ஒரு இடத்துல சூப்பரா கரண்ட் கொடுக்குறாங்க, அங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னா பாத்துக்குங்களா. அப்படி இருக்கும்போது எதுக்காக கவர்மெண்ட் கனெக்ஷனுக்காக காத்துக்கிட்டு சொல்லுங்க. அந்த பிரைவேட் காரங்க கரண்ட தண்ணியில இருந்து எடுக்கிறாங்க. சோ நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. தண்ணி தண்ணி இந்த மழை எப்பதான் வருமோ தெரியல. கடவுள் கொடுப்பார்னு நினைச்சிட்டு எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருக்கிறது. ஒருவேளை என்னோட இசை வெள்ளத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காரோ. இன்னைக்கு என் இசை அவுட் விட்டுற வேண்டியதுதான். இன்னைக்கு நான் பாடுற பாட்டுல சும்மா மழை போட்டுக்கிட்டு பெய்ய போகுது, சந்தேகமே இல்லை. அட, என்ன ஒரு அதிசயம்! நீங்க பாடின பாட்டுல இடி மின்னலோட மழையே வந்துடுச்சு. அங்க திரும்பி பாருங்க, அட மழை கொட்டுது. இது வரைக்கும் நீங்க என்ன சாதாரண வித்துவானா தான் பாத்துக்கிட்டு இருந்தீங்க. என் திறமை எப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. உட்காருங்க, பாட்டு கேளுங்க. ஸ்டார்ட் பண்றேன். வேண்டாம் வேண்டாம், இப்ப வேண்டாங்க. நீங்க பாடின சின்ன பாட்டுக்கே இவ்வளவு பெரிய மழைன்னா இதுக்கப்புறமும் பாடினீங்கன்னா அப்புறம் போட்டு தாங்க விடணும். தயவு செஞ்சு நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. இது பிடிக்கலன்னா வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதா செஞ்சு தரேன். அதை விட்டுட்டு அந்த டப்பாவை வச்சு தெரியாத ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு எங்க கூட்டு போறீங்க? கட்டி போட்டு 1/2 மணி நேரம் பாட்டு பாடுறேன் பாடுறான். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி கூட நம்ம டேம்ல நிறைய தண்ணி இருந்தது. இப்ப அதெல்லாம் எங்க போச்சுனே தெரியலையே. அதான் எனக்கும் தெரியல. சரி வாங்க, நேரா டேம்க்கே போய் பார்க்கலாம். அப்ப தெரிஞ்சிரும்ல. காரணம் என்ன வேணா இருக்கலாம்ப்பா. ஏன்னா இதே மாதிரி ஒரு முறை எங்க ஊர்லயும் ஆச்சு, உங்களுக்கு தெரியுமா? அப்ப நான் என்ன சாகசம் பண்ணு உங்ககிட்ட சொல்றேன். அப்போ நான் நேரா அங்க போய் சைக்கிள் எடுத்துட்டு அடே நில்லுங்கடா, என் சாகசத்தை கேட்டு போங்கடா. டேய் லட்டு சிங் சார், நாங்க இப்ப நதிக்கு தான் போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு இருக்கிற டவுட்ல ஒண்ணுதான், நதியில இருந்து வர தண்ணி ஏன் டேம்க்கு வர மாட்டேங்குது? நதியில நிறைய தண்ணி இருக்குன்னு கேள்விப்பட்டேன், இருந்தாலும் ஏன் வரல? அப்படியா? அப்படின்னா நானும் உன் கூட வரேன் சிவா. கொஞ்ச நாளா என் மண்டைக்குள்ளேயும் இதே கேள்விதான் கேக்குதுல்ல. நம்ம 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி யோசிக்கிறோம்ல. நம்ம 2 பேருடைய மைண்ட் வேவ்லென்த் ஒரே மாதிரி இருக்கு. எனக்கு கிடைச்ச தகவல் படி இந்த வருஷம் மழை நல்லா தான் பெஞ்சிருக்கு சிவா. நதியில தண்ணி நல்லா தான் வந்துட்டு இருக்கு. திடீர்னு எப்படி டேம்ல இருந்து தண்ணி போச்சு? என்னால முடியலப்பா, ப்ளீஸ் பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாம். எஸ் 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 எஸ், வெரி குட் ஐடியா. நீங்க போய் ஏதாவது சாப்பிட்டு வாங்க, போங்க. இது வரைக்கும் அந்த நதி வத்தி போகவே இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப திடீர்னு என்ன ஆச்சு அதுக்கு? போய் பார்த்தா தெரிஞ்சிரும்ல ரேவா. என்னல ஆச்சு கான்ஸ்டபிள்? நான் உன்னை ஒண்ணுமே திட்டவே இல்லையல. என்னையா காக்கா இரு இருன்னு கீழே கீழே அப்படி என்னதையா இருக்கு? கீழே பூமி இருக்கு, மேல வானம் இருக்கு, நடுவுல இந்த லட்டு சிங் இருக்கான். என்னதையா சொல்ல வர? இல்ல சார், கீழே நல்லா பாருங்க சார். கீழே பாருங்க சார், காக்கா காக்கா இருக்கு சார், நல்லா பாருங்க. ஆனா கீழே என்னத்தையா பார்க்க சொல்ற கான்ஸ்டபிள்? கீழே பாறை இருக்கு, கருப்பு கலர் பாறை, சாஃப்டா இருக்கு. நீயே பாரு, இந்த பாறைக்கு முடி இருக்கு. நீயே பாரு, முடியா? பாறைக்கு எப்படி முடி வந்துச்சு? இது பாறை இல்ல, வேற ஏதோ ஒண்ணு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன விட்டுடு. என் பின்னாடி வராத, என் பின்னாடி வராத. தெரியாதனமா பாறைன்னு நினைச்சு கரடி மேல உட்கார்ந்துட்டேன். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்கப்பா. என்ன விட மாட்டேங்குது.
நதியோட டைரக்ஷனே மாத்தி வச்சிருக்காங்க. ஓ அதான் நம்ம டேம் வறண்டு போயிருக்கு. ஆனா இந்த நதியோட தண்ணி பைப்பு வழியா எங்க போகுது? இங்க ஏதோ பெரிய கோல்மால் நடக்குது போல இருக்கு. எஸ்ஜே எலக்ட்ரிசிட்டியா? ஓ அப்ப இவங்க தான் அந்த பிரைவேட் எலக்ட்ரிசிட்டி போர்டா? நதியில இருந்து தண்ணி எடுத்து கரண்ட் தயாரிக்கிறாங்களா? அடடே சிவா, புரியுது 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 புரியுது. ஏன் சந்தேகம் இப்ப தீந்து போச்சுல. நம்ம கடை தேங்காயை எடுத்து இவனுங்க நம்ம தலையிலே உடைக்க பாக்குறானுங்களே. இப்ப உள்ள போய் அவனுங்களை என்ன பண்றன்னு பாரு சிவா. யோ கான்ஸ்டபிள் வாயா. இந்த லட்டு சிங் ஆக்ஷன்ல இறங்குனதுக்கு அப்புறம் யாரும் பயப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். இந்த லட்டு சிங் ஒன் மேன் ஆர்மிங்கிறத இப்ப காட்டுறேன் பாரு. அட கரண்ட்டும் இல்ல ஒண்ணும் இல்ல ரேவா. லட்டு சிங் சார், உங்களை எறும்பு தான் கடிச்சுக்கிட்டு இருக்கு. கால்ல இருந்து நான் ஒருத்தன் தான் எல்லாத்துக்கிட்டையும் சிக்கணுமா? முதல்ல கரணி துரத்திக்கிட்டு வந்து கிடைக்குது, இப்ப எறும்பு ஏறிட்டு வந்து கிடைக்குது. என்ன கொடுமை ஆண்டவா. போங்க. ஆதியுடி, நீங்க எதுக்கு அந்த கத்து கத்துனீங்க? லட்டு சிங் சார் கட் பண்ண கேபிள்ல கரண்ட் வருதா வரலையான்னு செக் பண்றதுக்காக அப்படி கத்தணும். வேற ஒண்ணும் இல்ல. கரண்ட் வந்துருச்சோ நினைச்சு நாங்களும் பயந்துட்டோம். என்னப்பா நீங்க கரண்டே இல்ல, ஆனா உங்க ரெண்டு பேருக்கு கரண்ட் அடிச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களா? நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்களே, too much of imaginations. சார் இதை ஈஸியா கட் பண்ணி தூக்கி போடுங்க சார். கொல்லாம போறாரு. அப்ப இதுல தான் கரண்ட் அடிக்குதான். நம்ம இப்போ எப்படி அந்த பக்கம் போறது? எஸ், கரண்ட் கம்பி இருக்கிற இடம் வரைக்கும் தானே. நிச்சயமா அந்த கரண்ட் பூமியில பாய வாய்ப்பு இல்ல. அதனால நம்ம பாதுகாப்பா கம்பிக்கு கீழே போயிடலாம். வாங்க. யோ கான்ஸ்டபிள் வாயா. எஸ் சார். டிஸ்கோ. இது நான் வரேன். நம்மள அவங்க கண்டுக்கவே இல்ல. அப்படின்னா நம்ம வந்ததுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. பில்டிங்குள்ள நடக்கிறது எல்லாமே லீகலான மேட்டரா தான் இருக்கணும்ல. அது நம்ம உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன சிவா இது? இது நல்லா இல்லை. என்னாச்சு இது சுத்தமா நல்லா இல்லை. என்னாச்சு இதற்கு சுத்தமா பிடிக்கல, வேலைக்கு ஆகல. ஏவா இது கழுத்த இருக்குதுவே, இது மொக்கையா இருக்குவே. அட இது வேலைக்கு ஆகலவே. ஏல நீ ஒரு திருடல. எங்க கிட்ட தண்ணியை திருடி எங்களுக்கே கரண்ட் ஆக்கி அதை வித்துக்கிட்டு இருக்கியா? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்ல. ஏனாச்சு ஒரு நிமிஷம் என்னாச்சு? ஏனாச்சு நீங்க எந்த பார்ட்டி நாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஹீரோ பார்ட்டியா இல்ல வில்லன் பார்ட்டியா? சொல்லுங்க. நாங்க ஹீரோ பார்ட்டில வில்லன்களை பிடிக்கிறது எங்களோட வேலையாகும். அப்படி சொல்றான் என் சிங்க கூட்டி. அப்புறம் என்ற பேர் தாம் சானு ஆம்புடுத்தேன். ஏன்னா பேசிக்காவே ஒரு வில்லனுக்கு பாடி லாங்குவேஜ் பஞ்ச் லைன் எல்லாம் வேணும்லே. எனக்குன்னு ஒரு பஞ்ச் லைன் இல்லைன்னா அப்புறம் இந்த பொடி பையன் கூட என்ன மதிக்க மாட்டான். ஆம்புடுத்தேன். ஏல அப்படியா சொல்ற? முதல்ல நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன், அப்புறமா அண்ணாச்சி உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. தொப்பி வச்சா அண்ணாச்சி முதல்ல பஞ்ச்லைன்னு சொல்லுவேன். அதுக்கு பரவாயில்ல, நீ கிளம்பி போவேன். இல்ல அதுக்கு நடுவாப்புல நீ எந்திரிச்சு கிளம்புனா நினைச்சா இப்படிதான் கரண்ட் கண்ட இடத்துல அடிக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஆம்புட்டேன். ஏன்னாச்சி கரெக்டான பஞ்ச்லைன்னு சொல்லு. இல்ல கரண்ட் அடிபட்டு தான் ஜாபவே சொல்லிவிட்டேன். ஆம்புட்டேன். 1.5 வருஷத்துக்கு உத்தரவாதம் இல்ல. ஆம்புட்டேன். கேட்டுச்சா சார்? என்றா எந்திரிச்சு வரட்டுமா?
ஏ சிங்கக்குட்டி அப்படியே சொல்ற ஏ வா வரசா வேடிக்கை பார்க்காம வாலே இல்ல உனக்கு கரண்ட் அடிக்காதுலே நான் தான் இருக்கேன்லே குடுவே அதே ABCDEFG JK ஜலமனோப்பியா இது நல்லா தான் இருக்கு என்ற தம்பி இந்த பஞ்சலைன் எப்படா இருக்கு ரொம்ப கேவலமா தோணுது. ஏன் சொல்றேன்னா இது சின்ன பசங்களுக்கு சொல்லித்தர ABCD ஆல்பபெட்ஸ். அப்படியா கண்ணு அப்ப இந்த பையன் ஏமாத்தி போட்டான். முதல்ல நான் ஒண்ணு கேக்குறேன், எங்க டேம்ல இருக்கிற தண்ணியை எடுத்து கரண்ட் தயாரிச்சு நீங்க எங்களுக்கு நீ பாட்டு கண்ணு இருப்பா இத பத்தி பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல கண்ணு சத்தம் போடாம உட்காந்துட்டு சொல்லிவிட்டேன் அவ்வளவுதான். எப்பவுமே அவசரப்பட்டு எந்திரிக்க கூடாது கண்ணு எனக்கு பக்காவான பஞ்ச்லைன் சொல்லி போட்டு அப்புறம் நீங்க எந்திரிச்சு வேலையை பாருங்க எம்பிட்டு ஜோலி கிடக்கு. ஓகே அங்கிள், நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஏன்றா அப்படியா சொல்றா கண்ணு சொல்லு. நான் எந்திரிச்சு சொல்லலாமா? எந்திரிச்சாலும் கரண்ட் அடிக்காதே. ஏன்றா கண்ணு கரண்ட் அடிக்காது எந்திரிச்சு சொல்லு சின்ன பையன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா சீக்கிரமா எங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி விடுப்பா. என்ன காரியம் பண்ணி போட்டா ஓடிக்கடா அவன. நம்ம உடம்பு தாங்காது. ஏழா மீச வச்ச போலீஸ் பஞ்சலைன்னு சொல்லி போடு இல்ல கண்ட இடத்துல கரண்ட் அடிச்சு போடும் அவ்வளவுதான். சொல்லிடுறேங்க சொல்றேன் அந்த ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு இந்த வில்லன் சரியான பேக்கு. சொல்லிட்டு போறான் ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு இந்த வில்லன் சரியான பேக்கா. எம்பிட்டு தைரியம் இருந்தா என்ன பார்த்து என்னைய பேக்குன்னு சொல்லுவேன். டாய் உன்னை பொடிக்காம விட மாட்டேன். மாட்டீங்களா? இன்னும் ஓடிக்கணும். என் கண்ணுக்கு மேல 4-5 ஸ்டார் ஒன்னா தெரியுதுல. உங்களுக்கு தலை அடிபட்டுச்சு இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு அப்படிதான் தெரியும் சார். சொல்லுக்கண்ணே நீ சொல்லுக்கண்ணே அம்மனி நீயாவது சொல்லு. எனக்கு தேவையானது ஒரே ஒரு 5 டைலாக் சொல்லனா கண்ட இடத்துல கரண்ட் வச்சு போடுவேன். சொல்லுங்க கண்ணுங்களா. அதெல்லாம் சொல்றேன். கால்ல போட்டாத செருப்பு நான் பஞ்சு பேசினா ஒரு சிரிப்பு. என்னது கால்ல போட்டா செருப்பு நான் சொன்னா வரு சிரிப்பா. அருமையா இருக்கே. கால்ல போட்டா அது செருப்பு நான் பஞ்சு பேசினா வரும் சிரிப்பு. ஆமாடியோ.
ஏய் இந்த லட்டு சீக்கிரேவா வெயிட் சார் நான் இவனை பொழக்கிறேன் பாருங்க. கான்ஸ்டபிள் இப்ப நட்சத்திரத்துக்கு பதிலா சிட்டுக்குருவி தெரியுதுல சார் அது வந்து ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி அடிபட்டுச்சு இல்லையா, அதான் உங்களுக்கு சிட்டுக்குருவியா தெரியுது சார். ஏல கான்ஸ்டபிள் கன்ஃபியூஸ் பண்ணாதயா. ஸ்டார் சுத்தினாலும் அடி வாங்கணும்னு சொல்லுத, சிட்டுக்குருவி சுத்தினாலும் அடி வாங்கணும்னு சொல்றியா? கரெக்டா சொல்லு, குழப்பாம சொல்லு. எனக்கு ஏன் ஸ்டாரும் சிட்டுக்குருவியும் தெரியுது? மனப்பாண்டியா இருக்கும். கீழே வாங்க, சீக்கிரம் கீழே குதிக்கு சார். அப்படியா? ஏன் சார் குதிச்சீங்க? கயிறு தூக்கி போடுறேன், அதை பிடிச்சிட்டு மேல வந்துருங்க சார். ஏம்மா சார் பிடிங்க, வாங்க சார். கயிறு எட்லையா? புடிச்சிட்டாயா? நன்றி சார். எஸ் அங்கிள், என்ன உங்களுக்கு பஞ்ச் டயலாக் கிடைக்கல போல இருக்கே. நான் வேணா 2 பஞ்ச் கொடுக்கவா? தம்பி You are under arrest. Hands up. ஒரு போலீஸா இருக்கிற நானே பஞ்சிடலாக்கு பேசாம இருக்கிறோம்ல, ஆனா உனக்கு கிரிமினல் வேலை செய்யற ரவுடி நீ பஞ்சிடலாக்கு பேசணுமா? ஜெயிலுக்கு வாழ பஞ்சின என்னன்னு காட்டுறேன். வாழ அப்புறம் பார்த்து என்ன பண்றான் அவன்? எந்திரறான்.
அச்சா. ஏய் மாட்டிக்கிட்டா நல்ல எல்லாமே சொதப்பலா போயிடுச்சு. இல்ல அந்த பொடியும் சொன்ன பஞ்ச்லைன் சுத்தமா நல்லாவே இல்ல. அது என்னது கால போட்ட செருப்பு, நான் பஞ்சு சொன்னா வரும் சிரிப்பு. என்ன இது கோர்வையாவும் இல்ல. ஏதாவது புதுசா சொன்னா நல்லா இருக்கும். அண்ணாச்சே பஞ்ச்லைனை இங்க சொல்லிடாதீங்க. நாம ஸ்டேஷன்ல போய் ஆரம்பரம் பேச்சுக்குவோம். ஏன்னா டைம் அங்கதான் அதிகமா இருக்கும். இப்போ உடம்பு வலிக்குது, பார்த்து சூதானமா கூட்டு போங்க. எஸ் பாஸ். எஸ், இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். எஸ், இதோ வந்துடுறேன் பாஸ். பாஸ் எப்பவும் சீக்கிரமா வந்துடுறாரு, மத்த எல்லாரையும் வெறுப்பேத்துறாரு. இன்னைக்கு மட்டும் நான் லேட்டா போனேன், என் கதையை கிழிஞ்சது போ. ஐயோ ஏய் ஏய் ஆடா பாவீங்களா. நீயே பாரு சிவா, என் காரை எந்த அளவுக்கு பண்ணிட்டு போயிருக்கான்னு. நிறுத்துங்க. ஹலோ அங்கிள், நீங்க ரெட் சிக்னலை தாண்டி வந்திருக்கீங்க. சுவாமி அங்கிள் காரையும் இடிச்சிட்டு வந்திருக்கீங்க. சாரி கேட்காம வேகமா தப்பிக்க வா பாக்குறீங்க. சிவா இதோ வந்துட்டேன். கமான், இவர்கிட்ட சாரி கேளுங்க. சின்ன பையா, நான் ரொம்ப அர்ஜென்ட்ல இருக்கேன். என்ன வெறுப்பேத்தி வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்காத. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஓஹோ, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வந்து அடிடா இவனை. சாரி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். நான் கிளம்பலாமா? பாஸ் வந்துட்டு இருக்காரு. என்ன மன்னிச்சிருங்க, பெரிய தப்பாயிடுச்சு. சாரி. ஏற்படுத்தின டேமேஜுக்கு காசு கொடுத்துட்டு போங்க, இல்லனா நீ யாரா வேணா இரு, யார்கிட்ட வேணா வேலை செய்ய. ஆனா எங்க சிவா கிட்ட முறைச்சிட்டு இந்த வேதாசிட்டியை விட்டு தாண்டி போக முடியாது. சிவாவை பகச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு நீயே பார்த்தல. இனிமே இந்த மாதிரி எல்லாம் செய்யாத. கிளம்பு கிளம்பு. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ. எஸ், இந்த போர்ட் எனக்கு பக்காவா ஒர்க் அவுட் ஆகும்.
இன்னையில இருந்து சரியா 10 நாளைக்கு என்னோட ஸ்மக்லிங் குட்ஸ் இந்த போர்ட்ல தான் வந்து லேண்ட் ஆக போகுது. இங்கிருந்து என்னோட சரக்க நான் வீனஸ் சிட்டிக்கு கொண்டு போயிடுவேன். ஆனா சார், இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இந்த போர்ட் வேதா சிட்டிக்கு சம்பந்தமானது. நமக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. எனக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டதுன்னா நான் கேட்கலாம் மாட்டேன், புடுங்கி எடுத்துப்பேன். நான் ரொம்ப மோசமான ஆண். என் பேரு சுலைமான். ஸ்மக்லிங் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. ஆனா இது கொஞ்சம் டேஞ்சரா இருக்கும்னு தோணுது பாஸ். போலீஸ கூட நாங்க ஹேண்டில் பண்ணிக்குவோம். இங்க எல்லாத்தையும் விட டேஞ்சரான ஒரு விஷயம், இங்க சிவான்னு ஒரு அழகான ரவுடி பையன் இருக்கான். அவன் பெரியவங்கள மாதிரி பயங்கரமா சண்டை எல்லாம் போடுறான். அவன் வச்சிருக்கிற சைக்கிள் அவனை விட மோசம் பாஸ். அது வானத்துல பறக்குது. என்னது, ஒரு சின்ன பையன்? அந்த பையனுக்காக நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்களா? பையன் சொல்லாதீங்க பாஸ், அப்பதான் கண்ணா பின்னா நடிக்கிறான். தப்பி தவறி வாயில பையன் வந்துருச்சு. நம்ம காது அதோட காலி. இப்பதான் நாங்க 2 பேரும் அடி வாங்கிட்டு வரோம். சின்ன பையனா இருந்தாலும் என்ன அடி அடிக்கிறான் பாஸ் அவன். இந்த ஸ்மக்லிங்க ஒழுங்கா பண்ணா நமக்கு கோடி கணக்குல இதுல பணம் கிடைக்கும். முக்கியமா இதுல எந்த பிரச்சனையும் வராம நம்ம பாத்துக்கணும். அப்படி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நம்ம வேலை கெட்டு போயிடும். அதனால இப்ப நம்ம செய்ய வேண்டியது, முதல் வேலையா அந்த சிவா பையனை இந்த ஊர்ல இருந்து வேற ஏதாவது ஊர்ல கொண்டு போய் ஒரு 10-15 நாளைக்கு வச்சாகணும். என்னோட சரக்கு இங்க இறங்கி வீனஸ் சிட்டிக்கு பத்திரமா போய் சேர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சிவாக்கு நான் யாருன்னு காட்டுறேன். எனக்கு ஒரு பொருள் வேணும்னா அதை கேட்டுட்டெல்லாம் இருக்க மாட்டேன், புடுங்கி எடுத்துப்பேன். நான் ரொம்ப கெட்ட ஆண். என்னோட பேரு சுலைமான். நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அந்த ரெட் கலர் டிஷர்ட். இப்படி ஒரு சின்ன பையன் கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? வெக்கப்படலாம் டைமே இல்ல சார். வந்த வேகத்துல அடிச்சிட்டு போயிட்டான். வலிய தாங்கவே முடியல. வேணா நீங்களே போய் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன வெறித்தனமா அடிக்கிறான்னு தெரியுமா? நீ என்னோட ரொம்ப பழைய ஆளுங்கிற ஒரே காரணத்துக்காக நீ சொல்றத நான் அப்படியே நம்புறேன். வேற யாராவது சொல்லியிருந்தா நம்பியிருக்கவே மாட்டேன். சரி வாங்க, நம்ம பிளான் படி வேலையை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, கேன் ஐ ஹேவ் யுவர் அட்டென்ஷன்? எல்லாரும் கொஞ்சம் இங்க வாங்க. நான் தான் மவுண்டன் ஹில் ரிசார்ட்டோட ஓனர். நம்மளோட லக்கி டிரா போட்டி இப்ப ஆரம்பிக்க போகுது. ரேவா, என்னது மவுண்டன் ஹில் ரெசார்ட், லக்கி டிரா, உனக்கு ஏதாவது தெரியுதா? தெரியலையே, வா என்னன்னு போய் பார்க்கலாம். நண்பர்களே, இந்த மவுண்டன் ஹில் ரிசார்ட்டோட ப்ரமோஷனுக்காக இங்க ஒரு லக்கி டிரா போட்டி நடக்க போகுது. யார் அந்த போட்டியில ஜெயிக்கிறாங்களோ அவங்க குடும்பத்தாரும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்து எங்களோட ரெசார்ட்ல 10-15 நாளைக்கு நிம்மதியா சந்தோஷமா கழிக்கலாம். எல்லாரும் அவங்க பேரை எழுதி இந்த லக்கி டிரா குளோப்குள்ள கொண்டு வந்து போடுங்க சீக்கிரம். இப்ப நம்ம இதுல இருந்து ஒரு பேரை எடுத்து பார்க்க போறோம். பார்க்கலாம் யார் அந்த லக்கி டிரா வின்னர்னு. சிவா யாரு? சிவா யாரோ முன்னாடி வாங்க. அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. Congratulations, young man. Hearty congratulations. Please come here. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட எங்களோட மவுண்டன் ஹில் ரிசார்ட்ல 15 நாளைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சாப்பாடு, சுத்தி பார்க்கிறது எல்லாமே ஃப்ரீ தான். உங்களை இங்கிருந்து நாங்க ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போக போறோம். Thank you very much.
ஏய் யார் அது சைக்கிள் கிட்ட என்ன பண்ற? இவன் ஏதோ சைக்கிளை திருடுறதுக்காக தான் இங்க வந்திருப்பான் போல இருக்கு. போகும்போது பேசாம சைக்கிளையும் கொண்டு போயிடலாம், அதான் நல்லது. இல்லைன்னா அவன் திரும்ப வந்து சைக்கிளை தூக்குனாலும் தூக்கிடுவான். அநேகமா சாப்பர்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நான் போய் செக் பண்ணி பார்க்கறேன். ஏய் ஏன்டா ஓடிட்டு இருக்க? ஏங்க அவன் குதிச்சான்? அட நீயே குடிச்சு போய் கேளு. இவன் பண்றத வச்சு பார்த்தா ஹெலிகாப்டருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவனே தான் வண்டி எங்க நிப்பாட்டி இருக்கா. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ அவங்க வேணும்னே நம்மள இங்க கூட்டிட்டு வந்த மாதிரி தோணுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏதாவது காட்டு மிருகம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றதுப்பா? நம்ம ஒண்ணும் பண்ண வேணாப்பா. அந்த மிருகம் எதுக்கு வந்ததோ அதை பண்ணிட்டு சைலண்டா போயிடும். வேற என்ன, அவ்வளவுதான். போட, நான் ஏற்கனவே பயந்துருக்கேன். நீ வேற பயமுறுத்துற. நான் எந்த அளவுக்கு பயப்படுறேனோ அந்த அளவுக்கு பயங்கரமா பசிக்குமே. பாட்டி பாட்டி, எனக்கு பசிக்குது. சாப்பிட ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லையேப்பா, நான் சாப்பிடுறதுக்காக எதுவுமே கொண்டு வரலையே. சரி, நாம எல்லாருமே ஒன்னா போறோம். அந்த ரெசார்ட்லயே சாப்பிடலாம்னு நினைச்சேன். இப்ப என்ன பண்றது? கவலையே படாதீங்க, நீங்க சாப்பிட நான் ஏற்பாடு பண்றேன். இந்த டாட்டாவோட ராகட்டை இப்ப கேளுங்க. நீங்க எங்க நான் வந்துட்டேன். டாடா ரீ டாட்டா. என்னது, கேஸ் பலூன் வர மாட்டேங்குது. ஏதோ பிரச்சனை போல இருக்கு. சரி, ஹெலிகாப்டர் மோட ஆன் பண்ணி பறக்க பார்க்கலாம். ஓ, இப்ப புரியுது. அவங்க ஃபுல் பிளான் பண்ணி தான் நம்மளை இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க. நான் சைக்கிள்ல பறப்பேன்னு யாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நைட்டே வந்து என்னமோ பண்ணி என் சைக்கிளை ரிப்பேர் பண்ணிருக்காங்க. நான் போய் அவங்கள திருடன்னு நினைச்சிட்டேன். வேதா சிட்டில இப்ப என்னமோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் உடனே லட்டு சிங் சாருக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் பண்ண சொல்ல போறேன். எங்க இருக்க? எஸ் 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 எஸ். ஓ நோ சிவா, எனக்கு இப்பதான் தகவல் கிடைச்சது. வேதா சிட்டியோட போர்ட்டை திருட்டு பசங்க கைப்பற்றிட்டாங்களா. அதனால நான் இப்ப உடனே அங்க போய் அந்த தகவல் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறேன். வந்த நியூஸ் என்னவோ உண்மைதான். இப்ப ஜெயிலுக்குள்ள போக போறது நீதான். சிவா, இவனுங்க என்னையே கைது பண்ண போறானுங்களா? சீக்கிரம் வா ராஜா. ஓ, அப்படியா? அப்ப இதான் விஷயமா? இதனாலதான் நம்மள ஊரை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. நம்ம வேதா சிட்டிக்குள்ள ரவுடிங்க வந்திருக்காங்க போல இருக்கு. நான் உடனே அங்க போயாகணும். நான் அங்க போனதும் உங்களுக்கு உதவிக்கு ஆளுங்களை அனுப்புறேன். வேண்டாம் சிவா, தயவு செஞ்சு நீ அங்க போகாத. நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். சிவா, உனக்கு எது சரின்னு படுதோ அதை தாராளமா பண்ணு. எனக்கு மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு.
அங்க மட்டும் பார்க்காதீங்க, பார்த்தா பயந்துருவீங்க. ஆமா பாட்டி, நீங்க அங்க பார்க்கவே பார்க்காதீங்க. ஜாக்கிரதை சிவா. நான் சிவா பேசுறேன். எங்க தாத்தா பாட்டியும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் பவுண்ட்லே மவுண்ட் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் உங்க ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்து காப்பாத்துங்களேன். எஸ் எஸ் சிவா, நீ கவலைப்படாத, நான் எல்லாரையுமே காப்பாத்துறேன். கண்டிப்பா வந்து காப்பாத்துவேன். இதே மாதிரி தான் இங்க பாக்ஸஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் 15 நாளைக்கு. எல்லா வேலையும் முடிஞ்சதும் நம்ம இங்க இருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். இங்க இருந்து சிவா எப்படி எஸ்கேப் ஆனானோ அந்த மாதிரி. என்ன சொன்னீங்க? அந்த சின்ன பையன் ரொம்ப கொடூரமானவன், பயங்கரமானவனா? ஒரு சின்ன பையனை பார்த்து பயந்துட்டீங்கல்ல? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, என் பேரு சிவா. நான் ரொம்ப மோசமான ஆண். என் பேரு சுலைமான். உடுங்க அவனை, காலி பண்ணிடுங்க அவனை. சாவி அவனுங்க கிட்ட இருக்கு. தெரியும் பாரு.
வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன பையன் இவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். போய் அடிங்க அவனை. ஆல்ரெடி நாங்க எல்லாரும் வாங்கியாச்சு பாஸ், இது உங்க டர்ன். நான் யார்கிட்டயும் தோத்து போக மாட்டேன். ஒரு சின்ன பையன் என் பிளான ஸ்பாயில் பண்ண நான் விடவே மாட்டேன். எங்க இருக்கானுங்க? எங்க அவனுங்க? எங்கன்னு சொல்ல அவனுங்கள தூக்கி நான் உள்ள வைக்காம விட மாட்டேன். ஆமா, லட்டு சிங் சார் எல்லாரையும் அடிச்சு கீழே படுக்க வச்சாச்சு. யார் இந்த வேலையை பார்த்தது? யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு நான் தான் இருக்கேன்ல. ஏன் அவசரம்ன்ற? எந்திரா எந்திரின்னு ஒவ்வொருத்தனையும் தனித்தனியா போட்டு அடிக்கிற அடியில ஒவ்வொருத்தனும் திருட்டு எண்ணத்தையே கைவிட்டுருவானுங்க பாத்துக்க.